நிலுவைச் சம்பளத்தை வழங்குமாறு கோரி வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் இன்று டயர்களை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவை சம்பளத்தை வழங்குமாறு கோரி கடந்த 18ஆம் தேதி முதல் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் இன்று ஆலையின் கூரை மீது ஏறி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சம்பள பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காமையினால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் டயர்களை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுவரை அமைதியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் எனினும் அதிகாரிகள் பாராமுகமாக செயற்படுவதாகவும் இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவன் என்ன செய்யறா முழிச்சிட்டு இருக்காளா? இந்த ஊடகங்கள் மூலம் பாக்கலையா, பேப்பர் பாக்கலையா, இந்த இடத்துல சாப்பாடு கிடக்க வேண்டாம் அவளுக்கு தெரியலையா? என்னது என்னத்துக்கு நாங்க இவளுக்கு வாக்கு போடணும்? இவள் வாக்கு எங்க வாக்கு வச்சு என்ன செஞ்சுட்டா? இந்த அமைச்சர் என்ன செய்யறாரு? ரெசார்ட் மாதிரி சார் எடுத்துருக்காரு சொல்றாங்க. ஆனா ரெசார்ட் மாதிரி இதுவரை எந்த அறிக்கை எங்களுக்கு தரல. இந்த சம்பளம் போட்டிருக்கா போடலையா? சம்பளம் தரப்போறோமா இல்லையா? இல்ல இந்த பெட்ரியை அபிவிருத்தி செய்ய போறோமா இல்லையா என்ற வசலம் கூட வரல. ஏன் இவர் இவ்வளவு பாரம்பரியமா இருக்காரு? நாங்கள் இந்த சாத்விக ரீதியில் தானே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுக்கு எங்களுக்கு தீர்வு காண தவறும் பட்சத்தில் நாங்கள் அஹிம்சை ரீதியில் இருப்பதிலிருந்து எங்களுடைய நடவடிக்கை வேறு விதமாக செய்ய வேண்டி வரும். சம்பள பிரச்சனை மட்டும் இல்லாம இனிமேலும் இந்த பிரச்சனை எங்களுக்கு இந்த தொடர்ந்து கொண்டு போகாம எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இழப்பாறு திட்டமோ அல்லது இதை டெவலப் பண்றதாக இருந்தாலும் சரி, எங்கள் தொழிலாளிகளோட கதைச்சி அமைச்சர் ரிஷாத் பதிவின் அவர்கள் தான் இதை முற்றுமுழுதாக எங்களுக்கு செய்தரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அத்தோட எங்களோட பிரச்சனையை இதுவரைக்கும் கொண்டு தெரிஞ்ச இந்த சக்தி ஊடக நிறுவனத்துக்கு தொழிலாளர் சார்பில் உண்மையிலே நாங்கள் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 2014 மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான சம்பளம் 2015ஆம் ஆண்டு ஜூலை மாத சம்பளத்தின் 30%, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கான சம்பளம் என்பன இதுவரை வழங்கப்படவில்லை என ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுடைய இபிஎஃப், இடிஎஃப் மற்றும் கிராஜுவிட்டி போன்ற கொடுப்பனவுகளை பெற்றுத்தர இந்த அரசாங்கம் ஆவண செய்வதோடு அவ்வாறு செய்ய முடியாத பட்சத்திலே எமது தொழிலாளிகளை விஆர்எஸ் அல்லது சிஆர்எஸ் திட்டத்தின் மூலம் எங்களை அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊழியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் தேசிய கடதாசி கூட்டுத்தாபனத்தின் பொது முகாமையாளர் அனுர ரணவீரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. திரைசேரியிலிருந்து நிதியை பெற்றுக் கொள்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை தயாரிக்குமாறு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரால் அமைச்சின் செயலாளருக்கு பணிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் 250 ஊழியர்களுக்கான சம்பள நிலுவையை வழங்குவதற்கு 8.6 மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.